பீட்ரூட் முட்டை தோசை செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் சீவி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த சாறை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவோட ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து அழகாக இருக்கும். இயற்கை நம்மளுக்கு கொடுத்த இந்த கலர் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 2 முட்டையை வந்து நான் அவிச்சு வச்சுருக்கேன். அதை கேரட்டு துருவியில் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது உப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோசையை வந்து நீங்கள் சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய கலரே சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பாருங்கள், நான் ஊற்றும் போதே பார்த்து தெரியும் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோசையை ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து நல்லா மலைச்சாரல் மாதிரி தோசைக்கு மேலே நல்லா பரப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வார மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா பரப்பி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம தோசை பரட்டியை வச்சு நல்லா கொஞ்சம் இதை வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டையும் மாவும் வந்து ஒன்று சேர நல்லா இருக்கும், பிரிஞ்சு வராது. நல்லா இந்த மாதிரி வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து நல்லா ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி இப்படி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்